Hi friends, இன்னைக்கு நம்ம Bashas Kitchenல பார்க்க போகிறது ஒரு ஃபிஷ் கட்டிங் வீடியோ. ஒரு ஃபுல் ஃபிஷ்ஷை வீட்டில் நம்ம எப்படி கட் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க இது எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பாம்ப்ரெட் ஃபிஷ்ஷை எடுத்து இந்த மாதிரி அதுக்கு சைடில் இருக்கிற கில்ஸ்லாம் ஃபஸ்ட்டு கட் பண்ணுறாங்க. எந்த கத்தி இதுக்கு செட் ஆகும் அப்படின்றதுன்றது தெரியல, ஏன்னா இதுதான் எங்களுக்கும் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் இந்த ஃபிஷ் கட்டிங் பண்ணுறது. அதனால நான் வந்து 3 வகையான கத்தி எடுத்து வச்சுருந்தேன். ஸோ எந்த கத்தி அவங்களுக்கு வந்து வாட்டமாக இருக்கும் அந்த கத்தி அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லா கத்தியும் வந்து இந்த ஃபிஷ் கட்டிங் செய்கிறதுக்கு முன்னாடி நல்லா ஷார்ப் பண்ணிக்கோங்க. வவ்வா மீன் வந்து நாங்கள் இன்றைக்கி சில்லி ஃபிஷ் பண்ணுறதுக்காக வாங்கிட்டு வந்தோம். புரட்டாசி மாதத்தோட முடிஞ்சு ஃபர்ஸ்ட் சண்டே இது அப்படின்றதுனால மார்க்கெட் எல்லாமே பயங்கரமாக கூட்டமாக இருந்துச்சு. ஸோ எங்களால் இதை கட் பண்ணி வாங்கிட்டு வர முடியல. அதனால நாங்கள் வீட்டில் வந்தே கட் பண்ணி ட்ரை பண்ணோம். பட் ஃபார்ச்சுனேட்டாக நல்லா கட் பண்ண முடிஞ்சிச்சு எங்களால். மீன் எதுவுமே வேஸ்ட் ஆகலை. அதனால தான் இந்த வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ ஃப்யூச்சரில் இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ஃபிஷ் கட்டிங் வீடியோஸ் எல்லாமே இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ்டாக நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இப்போது இந்த சின்ன கத்தியில் பாருங்கள், கொஞ்சம் ஷார்ப் கம்மியாக இருக்கிறதுனால அது கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. அதுக்கப்புறமா அது கொஞ்சம் மறுபடியும் ஷார்ப் பண்ணிவிட்டு அந்த கத்தியை வச்சு கட் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக கட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம சைடில் இருக்கிற விங்ஸு, அப்புறம் இது மண்டை பக்கத்தில் இருக்கிற விங்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு கட் பண்ணிட்டோம். அடுத்து ஹெட் கட் பண்ணலாம். ஹெட் கட் பண்ணுறதுக்கு நாங்கள் பெரிய கத்தி யூஸ் பண்ணோம். ஹெட் கட் பண்ணிவிட்டு பாடியில் இருக்க வேஸ்டேஜ்லாம் ஃபஸ்ட்டு எடுத்துருங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் கட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ கட் பண்ணுறதுக்கு நம்ம பேப்பர் கட்டிங் பிளேடு இருக்கும் தெரியுமா, அந்த பிளேடு வச்சு இப்போ நாங்கள் கட் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபிஷ்ஷோட சைட்ஸ் எல்லாமே வந்து இந்த சின்ன பிளேடு வச்சு தான் கட் பண்ணோம். பெரிய கத்தி வந்து அதுக்குள்ளே வந்து நம்மளுக்கு போகலை. அதோட அந்த ஃப்ளஷ்ஷை வந்து ரொம்ப கீறிச்சு அப்படின்றதுனால இந்த சின்ன கத்தி வச்சு தான் ஃப்ளஷ் வந்து சைடில் இருக்கிற ஃப்ளஷ்ஷில் வந்து ரிமூவ் பண்ணாங்க. வவ்வா மீனில் நம்மளுக்கு ரொம்ப முள் இருக்காது. அதனால நீங்கள் சில்லி ஃபிஷ் பண்ணுறதுக்கு வவ்வா மீன் இல்லை வஞ்சர மீன் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நம்மளுக்கு போன்லெஸ் வேணும் அப்படின்றதுனால தான் முள் வந்து கம்மியாக இருக்கிற மீனாக வந்து பார்த்து நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். இப்போ 2 பக்கமுமே இந்த சின்ன பிளேடு வச்சு ஃபஸ்ட்டு கொஞ்சம் லைட்டாக கீறிட்டு அதுக்கப்புறமா ஃப்ளஷ் எடுக்கிறதுக்கு பெரிய கத்தி யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ பாருங்கள், இப்போ சூப்பராக இந்த மேல் பகுதி நம்மளுக்கு கட்டாயி வந்துருச்சு. இப்போ அதே மாதிரி இன்னொரு பக்கத்தையும் நம்ம வெட்டி எடுத்துடலாம். இந்த வீடியோவில் நான் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். யூடியூப்பில் ஒரு புது ஃபீச்சர் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து யூடியூப் ப்ரீமியர் வீடியோஸ் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கம்யூனிட்டியில் நான் இது ப்ரீமியர் வீடியோவாக போஸ்ட் பண்ண போகிறேன் கரெக்டாக 3 மணிக்கு அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் கம்யூனிட்டியில் எனக்கு அதுக்காக மெசேஜும் பண்ணியிருந்தீங்க. ப்ரீமியர் வீடியோனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம லைவ் வர்ற மாதிரி தான். ஆனால் வந்து நான் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து வீடியோவில் தெரியும், நான் தெரிய மாட்டேன். ஆனால் நீங்களும் நானும் வந்து லைவ்ல சேட் பண்ணலாம். ஸோ வீடியோ எவ்வளோ நேரமோ, ஃபார் எக்ஸாம்பிள் 10 மினிட்ஸ் வீடியோ அப்படின்னா இந்த 10 மினிட்ஸும் நம்ம வந்து லைவாக சேட் பண்ணலாம். ஸோ அதை தான் நான் வந்து கம்யூனிட்டியில் மென்ஷன் பண்ணியிருந்தேன். நிறைய பேருக்கு அது புரியல அப்படின்றதுனால இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ப்ரீமியர் வீடியோ நான் எப்போ வந்து உங்களுக்கு கம்யூனிட்டியில் சொல்கிறேனோ அந்த ப்ரீமியர் வீடியோ அப்போ நான் உங்களுக்கு வந்து அதில் டைம் செட் பண்ணிடுவேன். 3 o'clock நம்மளோட வீடியோ வந்து அப்லோட் ஆகும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா 3 o'clock ஒரு ½ an hour முன்னாடி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் யூடியூப்லேருந்தே அனுப்புவாங்க. ப்ளஸ் ஒரு 5 minutes முன்னாடி கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அனுப்புவாங்க. அந்த கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லும்போது அந்த நோட்டிஃபிகேஷன் வரும்போது நீங்கள் அது வந்த உடனே ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா நம்ம வந்து லைவாக சேட் பண்ணலாம். ஸோ இந்த ஃபீச்சர் வந்து இப்போ யூடியூப்பில் ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலமாக நீங்களும் நானும் ஒரு வீடியோலையும் வந்து சேட் பண்ணலாம் அப்படின்றது தான் வந்து இதில் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ப்ரீமியர் வீடியோஸ் மூலமாக நம்ம எப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து நம்ம சேட் பண்ணுவோமோ அதே மாதிரி நம்ம இனிமேல் வீடியோஸ் அப்லோட் பண்ணிவிட்டு அந்த வீடியோஸ்லேயும் சேட் பண்ணலாம். ஸோ இந்த ஃபீச்சர் எனக்கு யூடியூபோடது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் இதை வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு கண்டிப்பாக நினச்சேன்.
இப்போ இந்த ஃபீச்சர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றது எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல் இருக்கும் இது. ஏன்னா வந்து நம்மளுக்கு வீடியோ ஓடிட்டுருக்கோம், சைட் பை சைட் நம்ம வந்து அந்த வீடியோ பற்றி இல்லை வேறு ஏதாச்சும் பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருப்போம் சைடில். நம்ம எப்படி ஒரு வாட்ஸ்அப்பில் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் வச்சு ஒரு பக்கம் வீடியோ பார்த்துட்ருப்போம், ஒரு பக்கம் நம்ம வந்து சேட் பண்ணிகிட்ருக்கோமோ அதே மாதிரி தான் இந்த ஃபீச்சரும் வந்து நம்மளுக்கு யூடியூப்பில் ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட இப்போது ஸ்கின் இல்லாமல் இந்த ஃப்ளஷை நம்ம வந்து இப்போ எடுத்துகிட்ருக்கோம். இதுக்கு வந்து பெரிய கத்தி யூஸ் பண்ணுறாங்க. இந்த மீனில் இந்த மாதிரி நடுமுள் இருக்குது. ஸோ இதையும் வந்து நம்ம எடுத்துடலாம். ஃபுல் ஃபிஷ்ஷை இந்த மாதிரி கட் பண்ணுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதனால இதில் ஏதாச்சும் ஃப்ளாஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாங்கள் நெக்ஸ்ட் டைம்லேருந்து அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுறோம். நீங்கள் இந்த மாதிரி எந்த ஃபிஷ்ஷை கட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு வஞ்சர மீனை இதே மாதிரி எப்படி கட் பண்ணுறது அப்படின்ற வீடியோவும் உங்களுக்காக நான் போஸ்ட் பண்ணுறேன். போன்லெஸ் ஃபிஷ் ரெடி ஆயிடுச்சு. கட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதில் வந்து முள் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முள் எடுத்துட்டோம், நம்ம நடுவில் இருக்கிற முள்ளையும் எடுத்துட்டோம், சைடில் இருக்கிற முள்ளையும் எடுத்தாச்சு. சில்லி ஃபிஷ்க்கு தேவையான பீசஸை இப்போ நாங்கள் கட் பண்ணிகிட்ருக்கோம். ஃபிஷ் வச்சு நிறைய ரெசிபி பண்ணலாம். லேட்டஸ்ட்டாக நான் அப்லோட் பண்ணது சில்லி ஃபிஷ் ரெசிபி உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பாருங்கள். இந்த ஃபிஷ் கட்டிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் என்னோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஃபிஷ் ரிலேட்டட் ரெசிபிஸ் அப்புறம் பிரியாணி ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பாருங்கள். ப்ரீமியர் வீடியோஸ் மூலமாக என் கூட லைவில் சேட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் மறுபடியும் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.